वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். மனதோடு கூடிய புலன்களை வசப்படுத்தாமல் உலக விஷயங்களின் பின்னாலே அலைபவன் அடைகின்ற வீழ்ச்சியை 62வது 63வது ஸ்லோகங்களிலே வலம்புரி ஆழியான் விளம்புகின்றார். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷூபஜாயதே சங்கா சஞ்சாயதே காமஹ காமாத் क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः புத்திநாசாத் பிரணஷ்யதி. விஷயான் புலன்களால் நுகர்கின்ற பொருட்களை தியாயத்தக சிந்தித்து கொண்டிருக்கின்ற பும்சக மனிதனுக்கு தேஷு அந்த விஷயங்களிலே சங்கஹா உபஜாயத்தே பற்று உண்டாகிறது. சங்காத் அந்த பற்றுதலிலிருந்து காமஹ ஆசை சஞ்சாயத்தே உண்டாகிறது. காமாத் ஆசையிலிருந்து குரோதஹ கோபம் அபிஜாயத்தே உண்டாகிறது. குரோதாத் குரோதத்தினின்றும் சம்மோகா மிகுந்த அறிவின்மை பவதி உண்டாகிறது. சம்மோகாத் அறிவின்மையாலே ஸ்மிருதி விப்ரமஹா நினைவு தடுமாற்றம் உண்டாகிறது. ஸ்மிருதி பிரம்ஷாத் நினைவு தடுமாறுவதனாலே புத்திநாசக விவேகத்தின் அழிவு உண்டாகிறது. புத்திநாசாத் விவேகம் நீங்கியதாலே பிரணஷ்யதி வீழ்ச்சி அடைகின்றான். இங்கு புலன்களை வசப்படுத்தாதவன் படிப்படியாக அடைகின்ற வீழ்ச்சி விளக்கப்படுகிறது. உலக போகங்கள் சுகத்தை தருபவை, அனுபவிக்கத்தக்கவை என்ற எண்ணமுடையவன் மனதையும் புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க தவறிவிடுகின்றான். அவன் எப்பொழுதுமே சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தமென்னும் விஷயங்களிலே பற்றுக்கொள்கிறான். பல்வேறு காட்சிகளை காண்பதிலும் பல்வேறு விஷயங்களை கேட்பதிலும் பல்வேறு பதார்த்தங்களை சுவைப்பதிலுமே ஆர்வமுள்ளவனாக இருக்கிறான். இந்த ஆசை அவனை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பார்ப்போம். தியாயத்தோ விஷயான் பும்சக ஒரு விஷயத்தை பற்றி தியாயத்தக அடிக்கடி நினைப்பவனுக்கு சங்கஹா உபஜாயத்தே அந்த விஷயத்தின் மீது பற்று ஏற்படுகிறது. அந்த பற்று ஏற்பட்ட பின் அவன் என்ன செய்கிறான்? சங்கா சஞ்சாயத்தே காமஹா எந்த விஷயத்தில் பற்று ஏற்பட்டதோ அந்த விஷயத்தை அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. அந்த ஆசையினாலே தான் ஆசைப்பட்ட பொருளை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். அவ்வாறு முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சி நிறைவேறாவிடில் கோபம் உண்டாகிறது. காமாத் குரோதோபிஜாயத்தே தான் நினைத்தது நடக்காவிடில், தான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காவிடில் அதற்கு தடையாக இருந்தவர் மீது கோபம் உண்டாகிறது. ஓடுகின்ற தண்ணீர் தடைப்பட்டவுடன் நுரைத்து சுழன்று பாய்வதைப் போல தடைப்பட்ட ஆசையே கோபமாக மாறுகின்றது. குரோதாத் பவதி சம்மோகா குரோதத்தினின்றும் மோகம் உண்டாகிறது. மோகம் என்பது என்ன? எது காரியம், எது செய்யத்தக்கது, எது அகாரியம், எது செய்யக்கூடாது என்பதை அறியாத விவேகமின்மைதான் மோகம் என்று சொல்லப்படும். ஆகையினால்தான் தர்மக்ஷயகரஹா குரோதஹா நாஸ்தி குரோதோ சமோ ரிபுகு குரோதம் வந்துவிட்டால், கோபம் வந்துவிட்டால் தர்மத்தை அழித்துவிடும். ஆகையால் இந்த கோபத்திற்கு சமமான எதிரி இல்லை என்று கூறப்பட்டது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று பொய்யாமொழி புலவரும் எச்சரித்துள்ளார். இது எப்படி நிகழ்கிறது என்று ஒரு சாதாரண நிகழ்ச்சியை கொண்டு பார்ப்போம். ஒரு பெண்மணி காய்கறிகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது வழியிலே புதிதாக ஒரு கடை திறக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறாள். அந்த கடையிலே
புதிதாக கடை திறந்திருப்பதால் 2 நாட்களுக்கு அங்கு வெளியே வைத்திருக்கின்ற அந்த புடவைகளெல்லாம் பாதி விலைக்கு கொடுப்பதாக போடப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடனே அவளுடைய மனதிலே ஒரு ஆசை. ஆஹா, அழகான புடவைகளாக இருக்கின்றன, விலையும் குறைவாக இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டே வீட்டிற்கு போகிறாள். வீட்டிற்கு சென்று அன்று முழுவதும் அவளுக்கு அந்த புடவை பற்றிய நினைவே இருந்தது. மறுநாள் எப்படியும் அந்த புடவை வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. தன்னுடைய கணவனிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாள். பணத்தை கேட்கிறாள். ஆனால் மாத கடைசியாக இருப்பதால் பணத்தை தர இயலவில்லை என்று கணவர் கூறியதும் கணவர் மேல் கோபம் வருகிறது. ஆனால் அந்த கோபத்தை எப்படி காட்டுவது என்று தெரியாமல் திகைக்கும் பொழுது அவளுடைய மகன், அம்மா அம்மா என்னுடைய பேனா தொலைந்து விட்டது, எனக்கு ஒரு புது பேனா வாங்கி கொடுங்கள் என்று சொல்கிறான். உடனே அந்த கோபமெல்லாம் மகன் மீது பாய்ந்து, யாரிடம் பணம் இருக்கிறது, நீ பேனா கேட்கிறாய் என்று சொல்லி மகனை அடிக்கிறாள். இந்த கோபத்தினாலே தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் அவள் இவ்வாறு தவறு செய்துவிட்டாள். இப்படித்தான் உலகத்திலே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்கிறது. எந்த பொருளை பற்றி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த பொருள் மீது நமக்கு ஆசை ஏற்பட்டு அதை அடைய வேண்டும் என்று துடிக்கின்றோம். அடைய முடியாமல் தடுப்பவர் மீது கோபம் வருகின்றது. அந்த கோபத்தினாலே மிகுந்த மோகம் ஏற்பட்டு எதையும் நிச்சயம் செய்ய முடியாமல் போகின்றது. மோகத்தினாலே புத்தி தடுமாற்றமெல்லாம் ஏற்படுகிறது. சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா. மோகத்தினாலே இது நாள் வரை தாம் குருமார்கள் ஆன்றோர்கள் மூலம் கற்றவை கேட்டவை அனைத்துமே மறந்து போகின்றன. ஆத்ம தரிசனத்தை பெறுவதற்கு புலனடக்க முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் நீங்கிவிடுகிறது. ஆத்ம தரிசனம் பெற வேண்டும் என்ற லட்சியமும் மறைந்து போடுகிறது. இதைத்தான் ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசகா என்று கூறினார். புத்தி நாசமடைந்தவரின் கதி என்ன? புத்தி நாஷாத் பிரணஷ்யதி. விவேகம் அழிந்தால் அவன் வீழ்ச்சி அடைகிறான். இந்த மனித பிறவி எப்படிப்பட்டது தெரியுமா? ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். பிறவிகளிலேயே மனித பிறவி கிடைப்பது அரிது. எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவி யாதீனம் அறிந்துகான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று தாய்மானவரும் தெளிவுறுத்தியுள்ளார்களா? துர்லபமான இந்த மனித பிறவியை பெற்றும் அதனுடைய மகத்துவத்தை உணராமல், உலக நாயகனை உணராமல், உலக விஷயங்களிலே உழல்பவன் பிறப்பு இறப்பு எனும் சம்சார சக்கரத்திலே சுற்றித் தருவதாலே பிரணஷ்யதி என்று கூறப்பட்டது. இகச்சேத் அவேதித் அத்தசத்தியமஸ்தி நோச்சேதிக ஆவேதீன் மகதி வினஷ்டிகி. இம்மனித பிறவியை பெற்றவன் இப்பிறவியிலேயே பரமாத்மாவை உணர்ந்து கொண்டால் மனித பிறவியை பெற்ற பயனை பெறுகிறான். அவ்வாறு உணராவிடில் மகதி வினஷ்டிகி 84 லட்சம் யோனிகளிலே பல்வேறு பிறப்புகளை அடைகிறான் என்று கேனோபனிஷத்திலே கூறப்பட்டுள்ளது. ஆகையாலே விஷயங்களிலே நமக்கு சிறிது பற்று ஏற்பட்டாலும் அந்த பற்று என்ன ஆகின்றது? ஆசையாக, குரோதமாக, மோகமாக பரிணமித்து விவேகமின்மையை ஏற்படுத்தி முற்றிலும் வீழ்ச்சியடைய செய்கின்றது. தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷூபஜாயதே சங்கா சஞ்சாயதே காமஹ காமாத் क्रोधो विजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहा स्मृति विभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति.